சங்கராபுரம் அருகே எம்பிபிஎஸ் சீட்டை வென்ற கூலி தொழிலாளியின் மகள் பொருளாதார வசதியின்றி படிப்பை தொடர முடியாமல் தவிக்கின்றார். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளான ஆறுமுகம், ஜான்சிராணி தம்பதியருக்கு 4 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் பூவிழி தேவபாண்டலம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இந்நிலையில் தனது குடும்பத்தின் வறுமை நிலையை மாற்ற எண்ணிய மாணவி பூவிழி இரவு பகல் பாராமல் படித்து தனது இலக்கான நீட் தேர்வில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிவகங்கையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைத்துள்ளது. இதனால் மாணவியின் பெற்றோர் மட்டுமின்றி அந்த ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். கூலி வேலை தான், எங்கள் வீட்லேயும் கூலி வேலை தான். 4 பட்ட பிள்ளைங்க. இதில் 75 இந்த எம்பிபிஎஸ் சீட்டு ஒதுக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க படிச்சுது. முதல் பட்டதாரி எம்பிபிஎஸ் டாக்டர் பூவிழி தான். அதனால் ரொம்ப நான் பெருமைப்படுகிறேன். எங்கள் ஊரில் இது வரைக்கும் யாரும் இல்லை. இது வந்ததால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் ஊர் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மாணவி பூவிழிக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ சீட் கிடைத்திருப்பதால் அவருக்கான கல்வி கட்டணம், விடுதி, புத்தகம் உள்ளிட்டவற்றுக்கான செலவை மாநில அரசே ஏற்கும். ஆனால் பூவிழியை தொடர்ந்து மேலும் 3 பெண் பிள்ளைகள் இருப்பதால் அவர்களுக்கான பயணச் செலவு மற்றும் இதர செலவுகளுக்கு மிகவும் கஷ்டப்படுவதாக கூறுகின்றனர் பூவிழியின் பெற்றோர். எனவே தனது மகள் எந்த தடையுமின்றி மருத்துவ படிப்பை தொடர அரசு மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். படித்து டாக்டர் சீட் வாங்கிடுச்சு. இன்னும் 3 பிள்ளைங்க இருக்குது. கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்காகவும் கல்வித்தொகை தேவைப்படுது. ஐயா முதல்வர் அவர்களும் கலெக்டர் ஐயா அவர்களும் எனக்கு உதவி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. என் பெரிய பொண்ணு 755ல் பாஸ் ஆகிருக்கிறாங்க. சிவகங்கைன்ற ஊரில் சீட் கிடச்சிருக்குது. நைட்டில் 12 மணி வரைக்கும் படிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்நிலையில் தனது இந்த வெற்றி பயணத்துக்கு தனது பெற்றோரே முழுமுதற் காரணம் என கூறும் மாணவி பூவிழி அவர்கள் மீதான பொருளாதார பாரத்தை குறைக்க அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் அரசின மகளிர் மேல்நிலைப்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ எனக்கு நீட்டில் 7.5 ரிசர்வேஷனில் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. எனக்கு அப்புறம் இருக்க 3 பசங்களையும் அவங்க படிக்க வைக்கணும். ஸோ என்னோட படிப்புக்காக எனக்கு கல்வி உதவித்தொகை கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மாணவி பூவிழியின் மருத்துவ கனவு எவ்வித பொருளாதார தடையுமின்றி நிறைவேற அரசோ அல்லது கருணையுள்ளம் படைத்தவர்களோ உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. சத்தியம் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் சத்தியம் செய்திக்குழு.